ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் லாவண்யா. வெல்கம் டு மாம்ஸ் விஷ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தரும் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, ஃபுட் கேர் டிப்ஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காகவும் இப்போ இந்த பிரைட்ஸ் டு பி நிறைய பேர் இப்போ வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, பட் லாக்டவுன் நிறைய பேரால் பார்லரும் போக முடியாது. ஸோ அந்த பெடிக்யூரை வந்து எப்படி நம்ம பாதத்தை வந்து நம்ம எப்படி கேர் பண்ணிக்கிறது, அப்படிலாம் பெடிக்யூரே இது வரைக்கும் பண்ணாதவங்க நம்மளே நமக்கு எப்படி பெடிக்யூர் பண்ணுறதுன்றதுல தான் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, இட்லி மாவு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபன்னியான விஷயம் கிடையாது. இட்லி மாவு அவ்வளோ ஒரு அமேசிங்கான ரிசல்ட்டை கொடுக்க போது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணுறேன். இது மேலே இப்போ பாதம் வந்து நிறைய பேருக்கு மேலே கருப்பாக ஆகிட்டுருக்கும். இப்போ பாடியோட கலருக்கும் கீழே நம்மளோட ஃபுட் கலரும் பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் இருக்கும். அந்த கலர் எப்படி அந்த டோன் பண்ணுறது, அந்த கலரை எப்படி போக வச்சு நார்மல் கலருக்கு நம்ம எப்படி கொண்டு வர்றதுன்றதையும் பார்க்க போகிறீங்க. ப்ளஸ் கிராக்டு ஹீல்ஸ், அது பாத வெடிப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த வெடிப்பு இருக்கிறவங்களுக்கும் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நான் ஷேர் பண்ண போகிறேன். பிகாஸ் எனக்குமே கிராக் ஹீல்ஸ்லாம் இருந்துச்சு. வின்டர் சீசன் வந்தால் எனக்கு அதிகமாகவே ஆகும். ஸோ அதுக்கான சில டிப்ஸ் நான் எப்படி இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன் என்னுடைய பாத வெடிப்பெல்லான்றதெல்லாம் தான் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வித்தவுட் ஃபர்தர் டிலே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் மாம்ஸ் விஷ் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லா வீடியோஸுமே உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ எல்லோரும் சேஃபாக வீட்லேயே இருங்க. அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் மறந்துட்டேன். ப்ளீஸ் சேஃபாக வீட்லேயே இருங்க. மாஸ்க் வேர் பண்ணுங்கள், சானிடைஸ் பண்ணுங்கள் அடிக்கடி கையை. சேஃபாக இருங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பெடிக்யூரான ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 2 காலையும் நல்லா கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். என்னென்னா தண்ணியில் சும்மா வெறும் தண்ணியில் ஊற வைக்க போகிறதில்ல, தண்ணியில் வந்து நம்ம சில 3 ஐட்டம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஐட்டம் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா, உப்பு ஆட் பண்ணுறேன். ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எந்த உப்பு வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டராக இருந்தால் இன்னுமே பெஸ்ட்டு. அடுத்த ஐட்டம் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா, மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். டர்மரிக் 1 டேபிள் ஸ்பூன் அதையும் ஆட் பண்ணுறேன். உப்பு வந்து கிராக் ஹீல்ஸ் பாத வெடிப்புக்கெலாம் ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம ஸ்க்ரப்புக்கும் உப்பு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் உப்பை ஸ்கிப் பண்ணாமல் வந்து இதில் ஆட் பண்ணுங்கள். ப்ளஸ் மஞ்சள் தூள் நம்ம சொல்லவே தேவையில்ல, அது ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கு அடுத்தது நான் ஆட் பண்ணுறது வந்து ஒரு ஆஃப் லெமனை வெட்டி அதனோட ஜூஸை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஏன் ஆட் பண்ணுறேன்னா, நெயில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணும் லெமன். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை லைட்டன் அப்பும் பண்ணும். அதனால் நம்மளுக்கு எந்த விதமான டேன், எந்தனா பிக்மெண்டேஷன் இருந்தால் அதெல்லாம் போயிடும். அதனால தான் நான் அதை ஆட் பண்ணுறேன். இப்போ இது 3த்தையும் நல்லா கை வச்சு தண்ணியில் அந்த உப்பு கரையிற மாதிரி நல்லா டிசால்வ் பண்ணிக்கோங்க, நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ இது கூடுதலாக நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டீ ட்ரீ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மல்லிப்பூ ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளார்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நான் யூஸ்வலாக பண்ணுறது தான். என் காலில் இப்போ நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு. நிறைய கிராக் ஹீல்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து காலில் அப்படியே அதை வந்து ஊற வச்சு வைங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரஷ்ஷு பார்த்திங்கன்னா எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கும். 4-in-1 ப்ரஷ்ஷுன்னு கேட்டால் தருவாங்க. எனக்கு கொஞ்சம் கிராக்டு ஹில்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்குவே, நான் இந்த 2-in-1 ப்ரஷ் வாங்கிக்கிட்டேன். இந்த மாதிரி அந்த பியூமிக் ஸ்டோன் வச்சு ஒரு 4 விதமான ஸ்டெப்பு இருக்க மாதிரி 4-in-1 ப்ரஷ்ஷுன்னு கேட்டால் தருவாங்க. எல்லா ஆன்லைன் ஸ்டோர்லேயும் இருக்கும், நீங்கள் அவைலபிளாக இருக்கும். இந்த ப்ரஷ்ஷை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ காலை வந்து 15 நிமிஷம் to 20 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சோடனே காலை நல்லா வைப் பண்ணிவிட்டு, ஒரு அந்த பிழிஞ்சோம்ல அந்த லெமனோட தோல் இருக்கும்ல, அந்த லெமன் தோலை வச்சு உப்பை தொட்டு ஃபுல்லாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுங்கள். உங்களுக்கு பாத வெடிப்பு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். நல்லா மேலே உள்ளங்காலில் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. அந்த லெமனை வச்சு உப்பை வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணணும். அதுக்கு அடுத்தது நீங்கள் நம்ம அந்த 4-in-1 ப்ரஷ் சொன்னோம்ல, அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு பியூமிக் ஸ்டோனில் ஆரம்பித்து நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். நம்ம வந்து உப்பை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் அந்த 4-in-1 ப்ரஷ்ஷோ அப்படின்னா அந்த 2-in-1 ப்ரஷ்ஷோ வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி முடித்த உடனே நல்லா காலை வந்து வைப் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நெயில் கட்டர்லேயே அந்த நைஃப் மாதிரி ஒரு டூல்ஸ்லாம் இருக்கும்ல உள்ள, அதை வச்சு நான் வந்து அந்த நெயிலோட க்யூட்டிகல்ஸ் ஃபுல்லுத்தையும் க்ளீன் பண்ணுறேன். நீங்கள் க்யூட்டிகல்ஸை எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் வந்து இந்த முறை எடுக்கிறேன். சம்டைம்ஸ் நீங்கள் உள்ளேயும் புஷ் பண்ணி விடலாம். அதை க்ளீன் பண்ணாலும் நல்லது தான், இல்லை நீங்கள் அப்படியே விட்டாலும் ஓகே தான். இன்கேஸ் உங்களுக்கு டர்ட்ஸ் நிறைய இருந்தால் அப்போ நீங்கள் வந்து க்யூட்டிக்கலை எடுத்துருங்க. டர்ட்ஸ் நிறைய இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த க்யூட்டிக்கலை வந்து உள்ளே புஷ் பண்ணி விட்டால் போதும். அதுக்கப்புறமா நான் வந்து நெயில்ஸை சும்மா ஷேப் பண்ணி மட்டும் விடுறேன்.
ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அந்த பேக் தான் போட போகிறோம். அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து கொஞ்சமாக நான் வந்து இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். இட்லி மாவு அரைச்ச அன்றைக்கே நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். அடுத்த நாள் நம்ம புளிக்க வச்சு ஃபெர்மெண்ட் பண்ணி நம்ம இட்லிக்கு தோசைக்கெலாம் ஃபெர்மெண்ட் பண்ணுவோம்ல, அது மாதிரி ஃபெர்மெண்ட் ஆன இட்லி மாவு வந்து எடுங்க. அதில் தான் நிறைய நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஃபெர்மெண்ட் ஆன இட்லி மாவில் தான். ஏன்னா ரைஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரைஸில் எக்கச்சக்கமான ஸ்கின்னுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால தான் நான் இட்லி மாவு எடுக்கிறேன். ஃபெர்மெண்டேஷன் பண்ண புளிக்க வச்ச இட்லி மாவு தான் எடுக்கணும். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் நான் வந்து மஞ்சள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் நான் அதே மாதிரி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபெர்மெண்ட் புளிக்க வச்ச இட்லி மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் வந்து எலுமிச்சம் சாறு விட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்படியே இப்போ வந்து காலைல பேக்காக போட போகிறீங்க. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறது என்ன, புளிக்க வச்ச இட்லி மாவை தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா புளிக்க வைக்கும்போது நம்ம ஃபெர்மெண்ட் பண்ணும்போது அதில் லாக்டிக் ஆசிட்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த லாக்டிக் ஆசிடு எல்லா காஸ்மெட்டிக் இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிடும் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க முக்கால்வாசி ப்ராடக்டில் வந்து. ஸோ அந்த லாக்டிக் ஆசிட் என்னென்னா அவ்வளோ நல்ல ஸ்கின்னை வந்து ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டாக, ட்ரைனஸ் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அதுக்காக தான் மெயினாக அதை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இப்போ இந்த பேக்கை வந்து பாதம் ஃபுல்லாக உள்ளங்கால்லேருந்து மேலே பாதம், ஹீல்ஸ், அந்த கிராக் வெடிப்பு இருக்கிற இடம் எல்லா இடத்துலையும் நீங்கள் நல்லா கையை வச்சு மசாஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 20 to 30 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே இதை விட்டுருங்க. மினிமம் 20 மினிட்ஸ் ஆச்சு நீங்கள் இதை வச்சுட்ருங்க. உங்கள் கால் வந்து ரொம்ப டேன் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இதை தொடர்ந்து ஒரு 7 டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் கால் வந்து ரொம்ப உங்களோட பாடி என்ன கலரில் இருக்கோ அந்த கலருக்கே உங்கள் பாதமும் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் 30 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. ஸோ 30 மினிட்ஸ் நான் முடிஞ்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த எலுமிச்சைப்பழம் நம்ம புழிஞ்சோம்ல அதனோட தோலை வச்சே நான் ஃபுல்லாக திரும்பி மேலே ஸ்க்ரப் பண்ணுறேன். நல்லா சர்க்குலர் மோஷனில் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸோ 30 மினிட்ஸ் அதை நல்லா ஸ்க்ரப் பண்ணோடனே நீங்கள் காலை நல்லா சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பாடி லோஷனோ அப்படிலாம் மாய்ஸ்சரைசரோ வச்சுருந்தா அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். எதுவுமே இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் அப்படின்னா ஆலோவேரா ஜெல் வச்சு கூட நீங்கள் கடைசியாக வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் கேமராவில் நீங்கள் பார்க்கறத விட நீங்கள் ரியலாக ட்ரை பண்ணி பார்த்தா தான் இதனோட ரிசல்ட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக வந்து கால் நல்லா பிரைட்டாக இருக்கும். ஒரு ஜஸ்ட்டு 1 டைம் யூசேஜ்க்கே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். ஸோ வெடிப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இதோட சேர்ந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணோம். அது என்னன்றது தான் இப்போ நான் அடுத்து சொல்ல போகிறேன். இப்போ நம்ம வந்து இட்லி மாவோட அடுத்தபடியாக அந்த பேக்கில் வந்து நம்ம ஆட் பண்ண அதிகமான குவான்டிட்டி ஆட் பண்ண ஒரு இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா மஞ்சள் தான். அதுவும் நான் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல அந்த மஞ்சள் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கஸ்தூரி மஞ்சள் கூட ஆட் பண்ணல. ஸோ இதை நீங்கள் போட்டதுக்கு அப்புறமா என்னதான் உங்களோட பாதம் வந்து பிரைட்டானாலும் அந்த எல்லோ கலர், அந்த மஞ்சளுடைய கலர் வந்து காலில் படிஞ்சிருக்கும். ப்ளஸ் அந்த நெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக எல்லோயிஷாக டேர்ன் ஆகியிருக்கும். ஸோ அது வந்து நார்மல் தான். நீங்கள் இப்போ இந்த 1 டைம் போட்டதுக்கே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இன்னும் பிரைட்டாக எப்போ தெரியும்னா அந்த எல்லோயிஷாக மஞ்சள் படிஞ்சிருக்குல்ல, அந்த படிஞ்சது நீங்கள் அடுத்த நாள் லெக்கு வாஷ் பண்ணும்போது, குளிக்கும்போது அப்படிலாம் அதுக்கு அடுத்த நாள்லாம் பண்ணும்போது அந்த மஞ்சள் வந்து சுத்தமாக போயிடும். அப்போ இன்னுமே உங்களுக்கு நல்லவா ரிசல்ட் தெரியும். பட் நான் இதை வந்து என்ன சஜஸ்ட் பண்ணணும்னு உங்களுக்கு நினச்சேன்னா, இப்போ ரொம்ப உங்களுக்கு சன்டான் ஆகிருக்கு அப்படின்லாம் பாதம் வந்து ரொம்பவே கருப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 7 டேஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும். இது மாதிரி ரொம்ப எனக்கு பிரச்சனை இல்லை, பாதம் ஆல்ரெடியே எனக்கு வந்து ஒழுங்காக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அப்படின்னா மந்த்லி ட்வைஸ் ஆச்சு நீங்கள் இது யூஸ் பண்ணால் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ப்ளஸ் நான் இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நிறைய பேர் நீங்கள் பார்லர்லாம் போனீங்கன்னா பெடிக்யூர் பண்ண உடனே உங்களுக்கு நெயில் பாலிஷ் வச்சு அமுச்சு விட்டுருவாங்க. ஸோ அது வந்து ராங்கான மெத்தட். இப்போ தான் நீங்கள் ஒரு நேச்சுரலாகவோ அப்படி இல்லைன்னா நேச்சுரல் இல்லாமல் எதனா க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணியோ நீங்கள் பெடிக்யூர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து நார்மலாக அப்படியே விட்டுறணும். உடனே அதுக்கு அந்த நெயிலுக்கு மேலே வந்து நீங்கள் நெயில் பாலிஷ் போடக்கூடாது. ஏதாவது அக்கேஷ்னலாக தான் நம்ம நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணணும். இப்போ ஏதாவது ஃபங்க்ஷனோ இல்லை நீங்கள் இல்லை புதுசாக ஏதோ நெயில் பாலிஷ் வாங்கியிருக்கீங்க ஆசைப்படுறீங்கன்னா அப்போ யூஸ் பண்ணலாம். நீங்கள் மறுபடியும் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணும்போது அந்த காற்றை வந்து சுவாசிக்கணும். அதுக்கும் ஒரு உயிர் இருக்குது. அந்த காற்றை சுவாசிச்சாதான் அந்த நெயில் வந்து எந்த வித டேமேஜும் ஆகாமல் இருக்கும். ஏஜ் ஆக ஆக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கலரேஷன், கலர் வந்து மாறி இருக்கும், நெயிலோட கலர் இல்லை சொத்தையாக இருக்கும். இதெல்லாம் ஏன் வருதுன்னா நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து அதை நெயில் பாலிஷ் போட்டு அதை மூடி வைக்கிறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் அது சரியான பராமரிக்கிறதுனாலையும் தான் அந்த மாதிரிலாம் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இப்போ தான் அதை நேச்சுரலாக ஏதோ ஒரு ட்ரீட் பண்ணியிருக்கீங்க காலுக்கு அப்படின்னா
அதுக்கு ஒரு ரெஸ்ட் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அதுக்கு அடுத்த நாளோ இல்லை அப்புறமா நீங்கள் எதனா அக்கேஷ்னலாக நெயில் பாலிஷ் வைக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அப்போ வைங்க. இல்லை நான் எப்பயுமே என் காலுக்கு நெயில் பாலிஷ் தான் வச்சுட்ருப்பேன் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அந்த லெக்கை வந்து அப்படியே நார்மலாக ப்ளெயினாக விட்டுருங்க. அது காத்தோட்டமாக இருக்கட்டும்னு நான் சொல்ல வரேன். ஸோ அதுதான் நான் சொல்ல விரும்பினது. அதுக்கப்புறம் பாத வெடிப்புக்கு அந்த நீங்கள் அந்த 4-in-1 ப்ரஷ் நீங்கள் எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கும், அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் இன்னொரு டிப்ஸ் நான் என்ன சொல்ல வந்தேன், இது மாதிரி ஃபுட் பேண்ட்னே ஆன்லைன் ஸ்டோர் எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் இப்போ கிடைக்கும். மீஷோ, அமேசான் எல்லாத்துலேயுமே இப்போ இது அவைலபிள் தான். நீங்கள் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை வேஸ்லினோ ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து உங்களோட பாத வெடிப்புக்கு மேலே அந்த கிராக்டு ஹீல்ஸ்க்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபுட் பேண்டை, அதாவது இந்த ஹீலுக்குனே வைக்கிற இந்த பேண்டை வந்து நீங்கள் போட்டுட்டு நைட் படுத்துக்கோங்க. படுத்துக்கிட்டே உங்களுடைய அந்த கிராக்டு ஹீல்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி பேண்ட்ஸ் என்னால் வாங்க முடியாது அப்படின்றவங்க நீங்கள் நார்மலாக மாய்ஸ்சரைசரோ அப்படி இல்லைன்னா வேஸ்லின் அப்ளை பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்கிற சாக்ஸை வந்து நீங்கள் வேர் பண்ணிவிட்டு நைட் வந்து ஓவர் நைட் அப்படியே நீங்கள் படுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாக்ஸ் வியர் பண்ணி பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேண்ட் இல்லாதவங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த பேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து சாக்ஸ் யூஸ் பண்ணி மாய்ஸ்சரைசர் தடவி சாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களோட பாதம் வந்து நல்லாவே சாஃப்டாக ஆகும். அந்த ஹீல்ஸ் எல்லாம், அந்த கிராக்டு ஹீல்ஸ் எல்லாமே வந்து ரெக்கவர் ஆகும் நல்லாவே. ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீட்லேயே பண்ணுற இந்த ஈஸியான பெடிக்யூர் மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். மாம்ஸிஷ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கேன், நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா நீங்கள் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹெல்த்தி அண்ட் கீப் ஸ்மைலிங். டாடா, பாய் பாய்.